ஹியோ காய்ஸ், நான் உங்கள் சென்பாய். இது உங்கள் அனிடப் ப்ராட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான அனிமே பற்றி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரிவ்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. என்ன அனிமேனா கச்சியா குட்டா. ஸோ அப்படிங்கிற ஒரு அனிமே தான். ஆல்மோஸ்ட் இதோட ஃபஸ்ட்டு சீசன் வந்துட்டு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு சீசன் முடிஞ்சு ஒரு சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இந்த அனிமேக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த அனிமேவை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே மக்களே, வாங்க நாம் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட நேம் என்னென்னா ரூடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்துட்டு ஒரு ஸ்பியராய்டு. ஆக்சுவலாக இதோட ஸ்டோரி லைன் எப்படி போகும்னா, இவன் வந்துட்டு ஒரு மேலே இருப்பான். மேலே ஒரு உலகம் இருக்கும், கீழே ஒரு உலகம் இருக்கும். ஸோ கீழே இருக்கிறவங்க தான் ரொம்ப சூப்பராகவே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த க்ளீனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளீனஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு கதையை கொண்டு போயிருப்பாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்பியராய்ட்ஸ் எப்படி சொல்கிறது, எல்லா மனுஷங்களையுமே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் மேலே இருப்பாங்க. நம்மளோட ஹீரோவே அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. கடைசியாக நம்ம ரூடோவோட அப்பாவை வந்துட்டு கொன்னது வேறு யாரோ. பட் வந்துட்டு இவன் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பான், அந்த இடத்துல இருக்கிறதுனால இவனை கொன்னதா இவன் தான் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு தூக்கி கீழே அண்டர் கிரவுண்டில் தள்ளி விட்டுருப்பானுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ரூடோ எந்த மாதிரி பவர்ஸை, அந்த விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்டல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருக்கிட்டையும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டல் பவர் இருக்கும். என்னென்னா நம்மளோட ரெஞ்சின் அப்படின்ற ஒரு கேரக்டரை ஃபஸ்ட் எபிசோட்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எபிசோடு இல்லைனா செகண்ட் எபிசோடில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா கொடையை வச்சு எல்லாத்தையுமே போட்டு அடி தோக்க அடிப்பான் பாருங்கள், பொலவலன்னு பொழப்பான். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இதாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த புதுசாக எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பொருளை அவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறாங்கல்ல. எந்த ஒரு பொருளை அவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அந்த பொருள் வந்துட்டு அவங்களுக்கு விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் மாறி அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அவ்வளோக்கா எதுவுமே இருக்காது. பட் கையில் ஒரு க்ளவுஸ் மாதிரி வச்சுருப்பான். அவன் அதைத்தான் ரொம்ப பத்திரமாக பார்த்துருப்பான். ஆனால் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு அவன் எதை தொடுறானோ, எந்தெந்த இதை தொடுறானோ அதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு மாதிரி ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட எப்படி சொல்லுவாங்க, க்ளீனஸோட ஹெல்ப்பர் எப்படி சொல்கிறது, இந்த வீக்கானவங்கன்னு சொல்லக்கூடாது. பட் வந்துட்டு வீக்கானவங்களாக இருக்கிறவங்க, அந்த விர்ச்சுவல் பவர் இல்லாதவங்க வந்துட்டு ஹெல்ப்பர்ஸ் சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களோட இதில். ஓகேங்களா? ஸோ க்ளீனஸோட குரூப்பில். அதனால் இந்த ஸ்டோரி லைன் வந்துட்டு அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஐஎம்டி வைஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கிரன்ச்சி ரோல்லையுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த அனிமேவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ நேற்று நம்மளோட சேனலை வந்துட்டு ஒருத்தர் கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு லாய்ட். ஓகேங்களா? ஸோ நாங்கள் 2 பேரும் தான் வந்துட்டு மாற்றி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் இனிமேல். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த அனிமே ரிவ்யூ வேணுனாலும் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது வந்துட்டு நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி லைன் தான். நான் வந்துட்டு ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. ஆல் ரைட். ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனை போட்டு இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் ப்ரோ, ரிவ்யூ வந்துட்டு கிளியராக இல்லை, ஸோ இன்னும் கிளியராக சொல்லுங்கள். இந்த அனிமே பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கண்டிப்பாக ஃபுல் எக்ஸ்ப்ளைன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ் டப்பிங்லேயே வந்துருச்சு. கண்டிப்பாக போய் நீங்கள் தமிழ் டப்பிங்லேயே பாருங்கள். தமிழ் டப்பிங்லேயே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஆல்ரைட் மக்களே, யாராவது நம்மளோட அனிடப் ப்ராட்காஸ்ட்டோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்துட்டு இருக்குது. சரி, ஓகே மக்களே, நாம் இதோட இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான தரமான ரிவ்யூவில் சந்திப்போம். பை கைஸ்.